السلام عليكم ورحمة الله وبركاته. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து புகழையும் புகழ்ச்சியையும் அகிலத்தின் அரசனாகிய ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாக்கியவனாக அல்லாஹ்வுடைய சலாமும் சலவாத்தும் இறுதி தூதராக வந்துவித்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதிதாக நுழைவிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்துகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையில் உங்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உரையின் போதும் இந்த சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களுடைய சிந்தையில் பதிவு செய்தவனாக அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றிய ஜும்மாவுடைய தினத்தில் அவனுடைய மாளிகையில் எந்த நோக்கத்திற்காக அமர்ந்திருக்கிறோமோ அந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து அங்கீகரித்து அதற்குரிய கூலியை ஈருலகிலும் தந்தருவானாக என்று பிரார்த்தித்து இணை வைப்பிலிருந்து விலகி பிதஅத்தான காரியங்கள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் பாதுகாத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்வை அமைத்து முஸ்லீமாக மரணித்து நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் சுவனவாதிகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெயர்களையும் பதிவு செய்வானாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இளைய சமூகம் இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வருகின்ற இளைய சமூகத்தில் ஒரு முன்மாதிரியாக, ஒரு படிப்பினையாக இந்த உலக மக்களுக்கெல்லாம் முன்னோடியாக சிறந்து விளங்குகின்ற ஒரு உன்னதமான தோழருடைய வாழ்வை குறித்து தான் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். யார் அவர்? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுகளை படிக்கும்போது அல்லது கேட்கும்போது தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த பெயர்களை வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்றெல்லாம் தோன்றிய காலகட்டங்களும் உண்டு. அந்த அடிப்படையிலே முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர்கள் இந்த உலகத்தில் பல மனிதர்களுக்கு வைக்கப்பட்டும் இருக்கிறது. அந்த அளவிற்கு சிறந்து விளங்கிய ஒரு மனிதர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சன்மார்க்கத்தை இந்த பூமியிலே நிறுவுவதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்றால் ஒரு மடமைத்தனமான ஒரு வாழ்வு என்று சொல்லலாம். அந்த மக்களுடைய வாழ்வு என்பது ஒரு ஜாஹிலியா காலத்தினுடைய வாழ்வு என்று சொல்வார்கள். அறியாமை. எந்த அளவுக்கு இவர்களெல்லாம் அறியாமையில் வாழ்ந்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கும்போது அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருவதற்கு முன்னால் நாமெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு அறியாமையினுடைய காலத்திலே வாழ்ந்திருக்கிறோம், அறியாமை காலத்தினுடைய செயல்களை எல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை மதீனா நகரத்திலே ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வெளியே அமர்ந்து அவர்களுடைய அந்த கடந்த கால நினைவுகள், வாழ்ந்த நிலைகளை எல்லாம் நினைத்து பார்ப்பார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே ஒரு சஹாபி சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை தருவதற்கு முன்னால் என்னுடைய வாழ்வு எப்படி இருந்தது தெரியுமா? நான் ஒட்டகத்திலே பயணம் செய்வேன் யா ரசூலல்லாஹ். திடீரென்று கடவுளை வணங்க வேண்டும் என்று எனக்கு தோன்றினால் ஒட்டகத்திலே இருந்து இறங்கி ஒட்டகத்தினுடைய 2 கால்களையும் விரித்து ஒட்டகத்தினுடைய மடுவிலிருந்து அந்த பாலைவன மண்ணிலே பீச்சி அந்த மணலில் ஒரு கடவுளை செய்து ஒரு கற்பனையாக ஒரு கடவுளை வடிவமைத்து அந்த கடவுளை வணங்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அந்த மணலில் நான் வடித்த கடவுளை அப்படியே அழித்து விட்டு நான் செல்லுகிற வழக்கமுடையவனாக இருந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார். இன்னொரு நபித்தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இந்த தீனுல் இஸ்லாம் எனக்கு வருவதற்கு முன்னால் என்னுடைய கடவுள் கொள்கை எப்படி இருந்தது தெரியுமா? என்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை தண்ணீரில் நனைத்து அந்த மாவில் எனக்கு பிடித்தமான விக்கிரகங்களை உருவாக்கி அதை என்னோடு வைத்து கடவுளை வணங்க வேண்டும் என்று விரும்பும் போது அந்த கடவுளை நான் என்ன செய்திருக்கிறேன்? வணங்கி இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். சில நேரம் எனக்கு பசி எடுக்கும் போது அந்த கடவுளையே நான் மறுபடியும் மாவாக ஆக்கி நான் உண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் என்னுடைய காலம் இருந்திருக்கிறது. இன்னொரு மனிதர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழுதே இருக்கிறார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண் குழந்தைகளை கொலை செய்வது என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைவந்த கலையாகவே இருந்தது என்பதை நாம் வரலாற்றில் அறிந்திருக்கிறோமா இல்லையா? அந்த மனிதர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு மகள், என் மீது அதிகமான பாசம் உடையவள் அவள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய மகளை நான் அழைத்தால் வாப்பா அழைக்கிறார் என்று சொல்லி வாப்பாவிடத்தில் ஓடோடி வந்து என்னை தாவி கட்டி அணைக்கக்கூடிய ஒரு பழக்கம் உடையவள் அவள். ஒரு முறை நான் ஒரு பெரிய கிணற்றுக்கு அருகில் நின்று என்னுடைய மகளை அழைத்தேன், யா ரசூலல்லாஹ். என்னுடைய மகளோ என் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக தாவி என்னிடத்திலே ஓடி வந்தாள். அந்த குழந்தையை நான் கிணற்றிலே எடுத்து எறிந்து அந்த குழந்தையினுடைய மரணத்தை, அது சாவுகின்ற நிலையை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு சிரித்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இந்த அளவுக்கு அறியாமை, ஒரு மடமைத்தனம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் அந்த மனிதர்கள். இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை தந்ததை என்றைக்குமே அவர்கள் எண்ணி பார்ப்பார்கள். இன்றைக்கு தீனுல் இஸ்லாம் நமக்கு வாழையடி வாழையாக கிடைத்து விட்டது. நம்முடைய வாப்பா அம்மா முஸ்லிம், அவர்களுக்கு முன்னால் இருந்த தலைமுறை எல்லாம் முஸ்லிம். அதனால் இந்த இஸ்லாத்தினுடைய மதிப்பு என்னவோ நமக்கு விளங்காமல் இருக்கிறது. ஆனால் இந்த அறியாமையில் இருந்து, மடமையில் இருந்து தனக்கு ஒரு விடை கிடைத்தவுடன் அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில், வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை, நிஅமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குந்துமா அதான், நீங்கள் எல்லாம் உங்களுடைய மனதில் குரோதங்களை ஏற்படுத்தி ஒரு அறியாமையின் காலத்தில் கொலை, கொள்ளை, விபச்சாரம் எல்லாம் உங்களிடத்தில் இருந்தது. அதா என்று சொன்னால் அந்த விரக்தி, ஒரு விரோத தன்மை உங்களிடத்தில் இருந்தது. ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா. அந்த குரோதங்களை எல்லாம் மாற்றி உங்களுடைய இதயங்களை ஒன்றிணைத்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? உங்களுக்கு ஏகத்துவம், இந்த சன்மார்க்கத்தை என்ன செஞ்சிருக்கிறோம்? தந்து ஒரு சகோதரத்துவ உணர்வை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நியாமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். உங்களுடைய நிலை இந்த மார்க்கம் வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தது அதையும் சொல்லுகிறான். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா. அப்ப நரகத்தினுடைய விளிம்பில் நீங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருந்தீர்கள். நரகத்தினுடைய அந்த கரையோரமாக நீங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய செயல்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் உங்களை அதிலே இருந்து காப்பாற்றினேன். அந்த நியாமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் வசனம் இறக்கி இருக்கிறார். இந்த வசனத்தை அவர்கள் அடிக்கடி நினைத்து பார்ப்பார்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத் என்ன?
இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு எதையுமே தரவில்லை என்று மனிதன் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத்தை அவனுடைய மார்க்கத்தில் ஒரு முஸ்லிமாக இருப்பதுதான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நான் இருப்பது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தில் ஒரு நிபந்தனை உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய படைப்பில் சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறது. நரகத்தை பொறுத்தவரையிலும் இதற்கு மிகப்பெரிய ஒரு சோதனை நரகவாதிகளை பொறுத்தவரையிலும் தேவை கிடையாது. அவர்களை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவனுடைய மார்க்கத்திற்கும் மாறு செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாலே போதும், அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். ஆனால் சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சோதனைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சோதிப்பார். அந்த சோதனைகளை எல்லாம் அவர்கள் தாங்கியே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலையை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நிலையில் வந்தவர்கள் தான் அந்த உத்தம தோழர்களான சஹாபாக்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்திவிட்டவர்கள், முதலாவதாக ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன இத்தபாவுஹும் பி இஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வர்து அன்ஹும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பொருத்தத்தை அவர்கள் தேடினார்கள், அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொண்டான். வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தில் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா, ஆறுகள் ஒலித்தோடுகின்ற அந்த சொர்க்க பூங்காவனத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருந்து விடுவார்கள். தாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுவே மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்ற இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே வாழ்ந்த பெரும்பான்மையான சஹாபாக்களில் ஒரு உன்னதமான ஒரு தோழர் என்று சொன்னால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஸ்அப் இப்னு உமைர் இவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இன்று வரையிலும் நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. வரலாற்று ஆசிரியர்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வை தனித்தனியாக பிரித்து அறிவிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். முஸ்அப் அவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது? அவர் அணிகின்ற ஆடை இருக்கிறதே ஒரு விலை உயர்ந்த ஆடை, யாரும் அதை போன்று அணிய முடியாது என்கிற அளவிற்கு விலை உயர்ந்த ஆடை. காரணம், ஒரு மிகப்பெரிய ஒரு பரம்பரையில் வந்தவர் தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்காவிலே ஒரு சிறந்த பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெரிய ஒரு சிறந்த பரம்பரையை சார்ந்தவர்கள். அந்த பரம்பரையில் வந்தவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய தாயார் குனாசா பின்த் மாலிக் என்று சொல்லப்படுகின்ற அவள், அந்த பெண்மணி ஒரு பெரிய பண வசதி படைத்த ஒரு பெரிய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கமா நகரத்திலே பெண்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொன்னால் பஞ்சாயத்து தலைவியாக வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்தவர்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன் எந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்திருப்பார் என்று சொன்னால் வரலாற்றை பார்க்க முடிகிறது. உயர்ந்த ஆடைகள், உயர்தரமான நறுமணங்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்அப் அவர்கள் அந்த நறுமணத்தை தேய்த்துவிட்டு வீட்டிலே இருந்து புறப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த வாசனையை வைத்து முஸ்அப் தான் வருகிறார் என்று சொல்லி வீட்டிலிருந்து புறப்பட்டால் தெருக்கோடி வரையிலும் அது மணக்கக்கூடிய அளவுக்கு நறுமண திரவியங்கள். அந்த திரவியம் முஸ்அபுக்கே உரியது, வேறு யாரும் பயன்படுத்த முடியாது என்கிற அடிப்படையில் விலை உயர்ந்த திரவியத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அணிகின்ற சப்பலை, காலில் அணிகின்ற செருப்பு இருக்கிறதா இல்லையா, அந்த செருப்பை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் போது, யமன் நாட்டிலே இருக்கக்கூடிய ஹலரமி என்று சொல்லுகின்ற, ஹலரமௌத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஹலரமி நாட்டினுடைய செருப்பை தான் வாங்கி யார் அணிவராம்? முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போடுவார்களாம். இன்று வரையிலும் நாம பெரும்பான்மையான பேர்கள் வெளிநாட்டுக்கு போனா வெளிநாட்டு செருப்பு வாங்கணும்னு ஆசைப்படுவோமா இல்லையா? அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு, வெளிநாட்டு செப்பல் போடணும். ஆனா அது முடியாது. ஆனா முஸ்அப் அவர்களை பொறுத்தவரையிலும் விலை உயர்ந்த யமன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த நாட்டினுடைய செருப்பை அணியக்கூடியவராகத்தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய செல்வத்திலே உழந்தவர்கள் அந்த தோழர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாருல் அர்கம் என்கிற அந்த ஒரு சஹாபியினுடைய இல்லத்தில் வைத்துத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த வரலாற்றில் பார்க்கும்போது
ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் வந்தவர்களில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்திருக்கிறார். இவருடைய காது கேட்டுகிறது, முஹம்மது என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் இறைவனுடைய தீர்க்கதரிசியாக, இறைவனுடைய தூதராக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்றும், அந்த மனிதர் இந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறார். கொலை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற அபரிமிதமான விஷயங்கள், மக்கள் அறிந்திராத விஷயங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு போதிக்கிறார்கள் என்கிற செய்தி அந்த மக்கமா நகரத்திலே அப்படியே முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதுகளுக்கு விழும்போது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆவல் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்ப விசாரிக்கிறாங்க, முஹம்மது அவர்கள் எங்கே இருப்பார்? முஹம்மது அவர்களை சந்திக்க வேண்டுமானால் தாருல் அர்கமுடைய வீட்டிற்கு சென்றால் சந்திக்கலாம். தாருல் அர்கமுடைய வீட்டுக்கு போறாங்க முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய இதயத்தை தீனுல் இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரிவுபடுத்துகின்ற நேரம் அது. உள்ளே சென்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வேத வசனங்களை ஓதி கொண்டிருக்கக்கூடிய அழகை பார்க்கிறார். அந்த மக்களுக்கு கல்வியை போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலை பார்க்கிறார்கள். அந்த மாத்திரத்தில் காலம் எல்லாம் கடக்கல, அந்த மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தவர் தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள வந்ததற்கு பிறகு தன்னுடைய மார்க்கத்தை மறைத்து வைத்திருந்தார். என்ன காரணம்? அன்றைக்கெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக படுகின்ற சொல்லன்னா துயரங்களை எல்லாம் கண்கூடாக பார்த்தவர் அவர். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகின்ற இன்னல்களை எல்லாம் பார்த்தவர் அவர். இந்த இன்னல்கள் எல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இல்லை. அவருக்கு இருந்த பயமெல்லாம் என்ன? உம்மா ஒரு பெரிய கோத்திரத்தை சார்ந்தவர்கள், நாம் இந்த தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பது தெரிய வருமையானால் உம்மாவுடைய நிலை என்னவாகும்? அந்த உம்மாவிடமிருந்து வரக்கூடிய அந்த எதிர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை நினைத்துத்தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சின்ன ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. அதன் காரணத்தினால் தன்னுடைய இஸ்லாத்தை வெளியே தெரியாமலேயே மறைத்து வைத்து அப்படியே அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்துக் கொண்டு அப்படியே முஸ்அப் அவர்களுடைய வாழ்வு துவங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மக்கமா நகரத்தில் குறைஷ் குலத்தில் இருந்து ஒற்றர்கள் இருப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், முஹம்மது ரசூலை யாரெல்லாம் சென்று சந்திக்கிறார், எந்தெந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சென்று சந்திக்கிறார்கள், யாரெல்லாம் முஹம்மதுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அன்றைக்கு மக்காவிலே குறைஷி குலத்தின் சார்பாக ஒற்றர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒற்றனுடைய கண்களில் ஒரு முறை இவர் மாட்டிக்கொள்ளுகிறார். முஸஅப் இப்னு உமைர் மாட்டிக்கொள்ளுகிறார். உடனே அந்த ஒற்றர் முஸஅபினுடைய கோத்திரத்தாரிடம் சென்று, உங்களுடைய பையன் இந்த முஸஅப் முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், முஹம்மதை அடிக்கடி சந்திக்கிறார், தாருல் அர்கமில் முஹம்மது வணங்குவதை போன்ற வணக்க வழிபாடுகளை எல்லாம் அவர் வணங்குகிறார், உங்களுடைய பிள்ளையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய தாயாரிடத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு சுதந்திர பறவையாக சுற்றி திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு குடும்பமே உட்கார்ந்து முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க. உன்னுடைய குலத்தினுடைய பெருமை என்ன, நீ எப்படிப்பட்ட குலத்தில் இருக்கிற, நம்முடைய பாரம்பரியம் என்ன, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் என்ன, எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு ஒண்ணுக்கும் இல்லாத அந்த ஏழைகளோடு போய் சேர்ந்திருக்கிறாயா, முஹம்மதுடைய மார்க்கத்தை விட்டுன்னு சொல்லி முஸஅப் அவர்களுக்கு ரொம்ப தொல்லைகள். உட்கார வச்சு அப்படியே பிரெயின் வாஷ் பண்றாங்க ஒட்டுமொத்த குடும்பமே. அப்ப முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக ஆத்திரத்தில் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து என்ன குர்ஆன் வசனங்களை எல்லாம் படித்தாரோ எல்லா குர்ஆன் வசனத்தையும் இந்த சபையில அடிச்சு உடைச்சு ஒப்படைச்சு விடுறாரு. முடிஞ்சு வீட்டில் வச்சு ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லுவாங்களா இல்லையா, லாக் பண்ணிட்டாங்க. முஸஅப் வெளியே போகக்கூடாது, முஹம்மதை பார்க்கக்கூடாது, இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டில் அறையில் வைத்து பூட்டப்படுகிறார். இஸ்லாமியர்களுக்கு அன்றைக்கு ஏற்பட்டு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லைகளின் காரணமாக முதல் கட்டமான ஒரு ஹிஜ்ரத் அபிசீனியாவை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
அபிசீனியாவை நோக்கி இப்படி ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அங்கு ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு மன்னர், சிறந்த மனிதர். அவரிடத்தில் சென்று அங்கேயாவது போய் உங்களுடைய தீனுல் இஸ்லாத்தை என்ன செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இங்கே தான் உங்கள் இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது, அங்கே போயாவது உங்கள் இஸ்லாத்தை பாதுகாத்து உங்களுடைய அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி அபிசீனியாவை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார்கள். முதலாவது கட்டமாக அந்த கூட்டத்தில் தானும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டிலிருந்து யாருக்குமே தெரியாம தப்பிச்சு ஓடி போய் முதலாக ஹிஜ்ர் செய்த அந்த கூட்டத்தில் சென்றவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகு மக்கமா நகரம் வந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடமிருந்து நிறைய கல்வி, அவருக்கு முக்குரையே என்று சொல்வார்கள். குர்ஆனை நன்றாக ஓதக்கூடிய ஒரு வாலிபர், நல்ல இளமை அழகு. அவருடைய அழகை குறித்து சொல்லும்போது முஸ்அப் ரொம்ப திடகாத்திரமான உடல்வாக நிறைந்தவராக, ரொம்ப அழகு முடிந்தவர்களாக, அவருடைய முடியை கூட சொல்றாங்க, அவர் முடியை வந்து அந்த தோல் புஜம் வரைக்கும் என்ன செய்திருப்பார், அழகா வளர்த்திருப்பார் என்று சொல்லி அந்த முடியை கூட வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க, பதிவிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத் அந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். குர்ஆனை கற்றுக்கொள்வதில், குர்ஆனை ஓதுவதில் ஒரு சிறந்த ஒரு மனிதராக திகழ்ந்து, யாரேனும் ஏதேனும் கேள்வி கேட்டால் குர்ஆனை கொண்டே அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நாவன்மை வாய்ந்தவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுடைய மார்க்கம் அவ்வப்போது மதீனாவிலேயும் சற்று கொஞ்சம் அப்படியே பரவலாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் சென்றடைகிறது. மதீனாவிலே இருந்து தங்களுக்கு குர்ஆனை கற்பித்து கொடுக்கக்கூடிய, போதிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிறந்த மனிதரை எங்களுக்கு அனுப்பித்தாருங்கள் என்று மதீனாவிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கோரிக்கை கேட்கும்போது, அங்கே உமர் இருக்கிறார், அபூபக்கர் இருக்கிறார், எல்லோரும் இருக்கும்போதும் அல்லாஹ்வுடைய தூதரால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சிறந்த தாய் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்திற்காவது தாவா செய்திருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? ஒரு சிறந்த தாயியாக மதீனா நகரம் அல்லாஹ்வுடைய தூதரால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படுகின்ற முதல் ஒரு மனிதர். அந்த மதீனா நகரம் சென்றதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கல்வியை, அந்த குர்ஆனை போதித்து கொடுப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைத்து அந்த ஒட்டுமொத்த ஒரு மதீனாவையும் இஸ்லாமிய கண்ட்ரோலுக்குள்ள என்ன செய்யறாரு, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வர்றாங்க. முஸ்அபை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதரையும், அந்த ஒரு சஹாபியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்ததாக வரலாறு இருக்கிறது. அப்போ ஒரு தனி மனிதராக ஒரு மதீனாவை வென்றெடுத்திருக்கிறார். வரலாற்றில் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷே குலுங்கியது என்று சொன்னார்கள். சஅத் பின் முஆத், அந்த மனிதர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமே முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த தாவா, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மார்க்க பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் சஅத் பின் முஆத் அவர்கள் இந்த மார்க்கத்திற்குள்ள வர்றாங்க. வந்ததற்கு பிறகு அவர்கள் செய்த தியாகத்தை அங்கீகரித்து அவர்களுடைய மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியதாக சொன்ன அப்படிப்பட்ட ஒரு உத்தம சீலரை இந்த உலகத்திலே உருவாக்கியவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகம் படிப்பினை பெற வேண்டும். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து படிப்பினை பெற வேண்டும். எம்மிடத்திலே குர்ஆன் எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் எத்தனை மனிதர்களுக்கு நம்முடைய குர்ஆனை போதித்துக் கொடுத்திருக்கிறோம். குறைந்தபட்சம் அதிகாலையில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நம்முடைய வீட்டிலே இருக்கிற எல்லோரையும் எழுப்பி தொழுகை நடத்தி திருக்குர்ஆனை எடுத்து ஒரு 2 வசனமேனும் படிக்கக்கூடிய அளவுக்காவது நம்மிடத்திலே தாவா இருக்கிறதா? குறைந்தபட்ச அளவு. இந்த அளவு கூட தாவா இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஒட்டுமொத்த ஒரு மதீனாவை உருவாக்குறாங்க. அந்த மதீனாவில் பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து ஒரு உத்தரவு பிறக்கிறது, முதலாக ஜும்ஆ நடத்த சொல்லி. அப்பதான் மதீனாவுல முதலா ஜும்ஆ நடத்தப்படுகிறது. ஜும்ஆ என்பது ஏதோ ஒரு வணக்க வழிபாடாக இன்றைக்கு நீங்கள் விளங்கி வைத்திருக்கிறீர்கள். அதனால்தான் ஜும்ஆ முடிகிற வரைக்கும் மக்கள் இன்றைக்கு பள்ளிவாசல் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஜும்ஆ என்பது ஒரு சிறந்த தர்பியாவினுடைய ஒரு இடம். நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு சிறந்த இடம். வாரத்திற்கு ஒரு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்க முடியாமல் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தியாகம் இருக்கிறது?
மறுமைக்காக வேண்டி என்ன தியாகம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு என்ன தியாகம் இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். அந்த சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹும், அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தேடினார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். வரது அன்ஹு, அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை என்ன செய்தான்? பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். அப்போ ஒரு தனி மனிதராக மதீனாவிற்கு சென்று ஒரு ஒட்டுமொத்த மதீனாவையும் அந்த இஸ்லாம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கத்திற்குள்ளால் ஒரு தனி மனிதர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையவே இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் சூரா அல் அன்கபூத்தினுடைய 2வது வசனம், அஹஸிபன் நாஸ் أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார், இந்த மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா இவர்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டால் இவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று இந்த மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். நரகவாசியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சோதனை தேவையில்லை. அல்லாஹ் சுகபோகங்கள் இந்த உலகத்தில் அள்ளி கொடுத்துருவான். முடிஞ்சு, உனக்கு வாழ்ந்துட்டு போ. நீ அல்லாஹ்வை நிராகரிக்கிற இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போ, ரசூலை நிராகரிக்கிற இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போ, அல்லாஹ் அள்ளி கொடுத்துருவான். ஆனா முஸ்லிமை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு சோதனை மரண வரையிலும் இருந்து கொண்டே இருக்கு. நீங்கள் சோதிக்கப்படாமல் விடப்பட்டீர்களேயானால் அஞ்சு கொள்ளுங்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியாது என்று. இந்த சோதனை எதற்காக தரப்படுகிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வலகத் ஃபத்தன்னல் லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்ன அல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். யார் இந்த சோதனையில் ஒருத்தவர் சோதிக்கும் போதுதான் அவருடைய மார்க்கத்தில் அவர் எந்த அளவுக்கு பிடிப்போட இருக்கிறார், எந்த அளவுக்கு மார்க்கத்தை விட்டு விரண்டோடுகிறார் என்பதை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு நாம் என்ன செய்யறோம், சோதனையை கொடுக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப சோதனை ஏற்படும் போது நம்முடைய வெற்றிக்காக என்பதை நாம் விளங்க வேண்டும். அன்றைக்கு சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்கள். அவர்கள் இந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டதற்கு பிறகு கூட தீனுல் இஸ்லாத்தை விடல. இன்னைக்கு நாமளும் முஸ்லீமாக இருக்கிறோம், இஸ்லாத்தை ஏகத்துவத்தை பின்பற்றுறோம். எந்த அளவுக்கு நம்முடைய வியாபாரமும் கெட்டக்கூடாது, இஸ்லாமும் வேணும். குடும்பத்தையும் இழந்துடக்கூடாது, ஏகத்துவமும் வேணும். பொருளாதாரத்தையும் விட்டுறக்கூடாது, மார்க்கமும் வேணும். இதையெல்லாம் அனுசரித்து தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசமும் எனக்கு இருந்தால் போதும், இந்த உலகத்தையே தியாகம் செய்வதற்கு அன்றைக்கு தயார். ஆடம்பர வாழ்க்கையை விட்டார்கள். விலை உயர்ந்த ஆடை, நறுமணம், செருப்பு, உணவு, குடும்பம், பாரம்பரியம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார்கள் தீனுல் இஸ்லாம் என்கிற ஒரே ஒரு மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய உன்னத அன்பிற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பிற்காக வேண்டி ஒட்டுமொத்த வாழ்வையும் தியாகம் செய்தவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய சிறப்பை குறித்து வரலாற்றை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்ருடைய யுத்தம் இந்த இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய பத்ருடைய யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஹாஜிரின்களுடைய கொடியை யாருடைய கரத்தில் கொடுத்தார்கள்? இந்த இவருடைய கையில், இந்த நபித்தோழருடைய கையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த கொடியை கொடுக்கறாங்க முஸ்அபுடைய கையில. அதே அடுத்தது வருகின்ற உஹதுடைய களத்தில் முஹாஜிர்கள் சார்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாருடைய கரத்தில் கொடியை கொடுத்தார்கள்? இந்த நபித்தோழருடைய கையில், முஸ்அபுடைய கையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடியை கொடுத்தார்கள். முஹாஜிர்கள் சார்பாக முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடியை பிடித்து ஏந்தி கொண்டிருந்தார்களாம் போர்க்களத்தில். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவிற்கு சிறப்பிக்கப்பட்ட ஒரு மாமனிதர் அவர். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இந்த மனித சமூகத்தினுடைய சிறந்த முன்மாதிரி என்று சொல்லலாம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. அல்லாஹ்விற்காக வேண்டி அனைத்தையும் தியாகம் செய்தார். ஆனால் நாம் இன்றைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையில ஒரு தூக்கத்தை கூட தியாகம் செய்யறதுக்கு யோசிக்கிறோம். நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சுபுகினுடைய நாட்கள், எல்லா நாட்களும் சுபுகினுடைய தொழுகை வருகிறது, ஆனால் ஜும்மாவுடைய நாட்களில் நீங்கள் தொழுகின்ற சுபுகு தொழுகை ஏனைய சுபகை விட சிறந்த நாள், சிறந்த தொழுகை என்று சொன்னார்கள். அந்த சுபகை இன்றைக்கு நம்ம சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லை. ஜும்மாவுடைய நாளில் சுபுகுடைய தொழுகை இல்லை. இவ்வளவுதான் நம்ம தியாகம், நம்முடைய ஈமான் இவ்வளவுதான் இருக்கிறது. நமக்கு சிறந்த வழிகாட்டியாக, சிறந்த முன்மாதிரியாக அன்றைக்கு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஆடம்பரமாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தையே அர்ப்பணித்து தியாகம் செய்து போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார். உஹத் யுத்த களத்தில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஜன்னாவை அடைவதற்கு. அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? சொர்க்கத்தில் அவர்களுக்கென்று மாளிகைகள் உண்டு, சதா ஒலித்தோடிக் கொண்டிருக்கக்கூடிய நீரறிவில் அவர்கள் இருப்பார்கள், அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய உன்னதமான வாழ்க்கை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகின்றானா இல்லையா? அந்த அந்தஸ்தை அடைந்தவர் அந்த நபித்தோழர். அவருடைய மரண நேரத்தில் உஹத் யுத்த களத்தில் பல நபித்தோழர்களுக்கு பல அந்தஸ்துகள் இருந்தது. அதில் ஹன்வலா என்று சொல்லப்படுகின்ற நபித்தோழரும் ஒருவர். அவருடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டு அந்த ஷஹீது சுஹதாக்களுடைய உடலை தேடி அலையும் போது ஹன்வலாவினுடைய உடலுக்கு அருகிலே நீர் சுட்டி இருக்கிறது. தண்ணீரை பார்க்குறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எல்லாருடைய உடலையும் பார்த்தோம், ஹன்வலாவுடைய உடலுக்கு பக்கத்தில் மட்டும் நீர் சுட்டி இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. இப்போ என்ன நடந்தது என்று கேட்டு வாருங்கள் என்று ஹன்வலாவுடைய வீட்டுக்கு அனுப்பும்போது, அன்னைக்கு தான் திருமணம் முடிஞ்சு மனைவியோடு முதலிரவு கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் போருக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு போர்க்களத்திற்கு வந்து ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர். அதனால் ஜுனூபாலியாக இருக்கும்போது ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி, ஏன்னா அவர்களை குளிப்பாட்டக்கூடாது, ஷஹீதுகளை என்ன செய்யக்கூடாது, குளிப்பாட்டக்கூடாது. ஆனால் அவர் ஜனாபத்துடைய நிலைமையில் இருக்கிறார். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை அனுப்பி என்ன செஞ்சான், அந்த நபித்தோழரை குளிப்பாட்டினான். அதனால தான் அவருக்கு குஸ்லல் மலக்கைன் அப்படின்ற ஒரு பேர். அப்படி ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் ஒரு சிறப்பு அந்த உஹதுடைய நேரத்தில். அப்ப அந்த உஹதுடைய ஷஹீதுகளை எடுக்கும் போது முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்து அடக்கம் செய்யலான்னு பார்த்தா அவரிடத்துல அவருக்குன்னு சொந்தமா இருந்தது என்ன, ஒரு போர்வை மட்டும்தான். முஸ்அபிடத்தில் இருந்தது ஒரு போர்வை மட்டும்தான். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இஸ்லாத்திற்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, தீனுல் இஸ்லாத்திற்காக அவர் இழந்த இழப்புகள் என்ன, வரலாற்றை படிக்கும் போது அவருடைய வார்த்தையை இப்படி வர்ணிக்கிறார்கள். முஸ்அபிடத்தில் இருந்த அந்த போர்வையை கொண்டு முஸ்அபுடைய காலை மூடினால் தலை தெரிகிறது, அந்த போர்வை இழுத்து தலையை மூடினால் கால் தெரிகிறது. அந்த அளவிற்கு தான் முஸ்அபுடைய அந்த ஜனாசா, அந்த தஃபன் செய்யப்படுவதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு இருந்தது. அப்ப என்ன செய்யறதுன்னு விளங்காம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்வையை கொண்டு, ஒரு முரட்டுத்தனமான ஒரு கடினமான ஒரு போர்வை. இன்றைக்கு நாமெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியாமத்தை கொடுத்திருக்கிறான். குளிர்காலத்திற்கென்றும் கோடை காலத்திற்கென்றும் விதவிதமான ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் கண்ணியத்திற்குரிய உறவுகளே. அல்லாஹ்வை நிராகரித்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரித்து விடாதீர்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நியாமத்துகளை. அன்றைக்கு ஒரு தோழருக்கு ஜனாசா தஃபன் செய்வதற்கு கூட ஆடை இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த போர்வையை கொண்டு அவருடைய முகத்தை மூடுங்கள், காலில் இத்ஹர் என்று சொல்லப்படுகின்ற புல்லை கொண்டு அவருடைய காலை மூடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு அந்த அடிப்படையில் தான் முஸ்அபுடைய உடல் தஃபன் செய்யப்பட்டது. பிற்காலத்தில் வந்த சஹாபாக்கள் எல்லோரும் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மறக்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் முன்னாடி நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் மரணித்து போயிருப்பாங்க. அது உறவுகளாக இருக்கட்டும், பாப்பா அம்மாவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ஞாபகத்தில் இருக்குதா, நம்மோடு இப்படி ஒரு நண்பர் இருந்தார், மரணித்து விட்டார், அவருக்காக துவா செய்வோம். நமக்காக ஒரு பாப்பா அம்மா இருந்தாங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்க, மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்காக துவா செய்வோம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? ஆனால் முஸ்அபுடைய மரணத்திற்கு பிறகு, ஹம்சாவுடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்கள் இவர்களை எல்லாம் எப்போதுமே நினைத்து பார்ப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிற்காலத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு நபித்தோழர். அவர்
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு ஒரு முறை நோன்பு நோட்டு இருக்கிறார். நோன்பு நோட்டு இருக்கும்போது அவருக்கு நோன்பு திறப்பதற்கான இஃப்தாருக்குரிய உணவு வெளியே இருந்து கொண்டு வரப்படுகிறது. அந்த உணவுகள் எல்லாம் அவருக்கு முன்னால் வைக்கப்பட்ட உடனே அந்த உணவை பார்த்து விட்டு அழுகிறார். இன்னைக்கு நாம சாப்பிடுற சாப்பாடு, வேஸ்ட் பண்ணக்கூடிய சாப்பாடு எவ்வளவுங்க? தட்டில் வைக்கிறது என்னமோ அதிகமா இருக்குது, சும்மா காக்கா கொத்திட்டு மீதி எல்லாம் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டு போறோம். அன்னைக்கு ஒரு சாப்பாடு பசிக்காக நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்காக கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த உணவை பார்த்து அழுகிறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஏன், எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்கும்போது அவர் சொன்னார், எங்களுக்கு முன்னால் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள், அவரை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஃபஹுவ கைரும் மின்னி, அவர் எங்களை விட மிக சிறந்தவர். எப்படி சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க? எங்களை விட மிகச் சிறந்தவர். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மார்க்கத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து எப்படி மரணித்தார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். இன்றைக்கு இந்த உணவு எங்களுக்கு முன்னால் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து விடுவானோங்கிற பயம். ஒரு உணவை பார்த்துட்டு அழுறாங்க. கொடுக்கிற ரிஸ்கை அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவானோ, நாளை மறுமையில் எதுவும் இல்லாமல் போய்விடுவோமோ என்கிற பயம். அப்ப எங்களுக்கு முன்னால் சிறந்த நிலையில் சென்று விட்ட அந்த மனிதர்களை பார்த்து அழுதார்கள். வரலாற்றை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, வரலாறுகள் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு படிப்பினையாக வைத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்வு நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வரலாறுகள் நமக்கு போதிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகத்தில் முழுமையான அளவுக்கு தியாகம் செய்ய முடியாவிட்டாலும் கூட அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திலாவது கொஞ்சம் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக வேண்டி முதலாவதை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.